வேண்டும். அதற்காக ஒரு குலத்தை படையின்னு சொன்னாராம். பிரம்மதேவன் முயற்சி பண்ணி பார்த்தார். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நேர பெருமாள்கிட்ட போனார். சுவாமி, நீங்கள் பிறக்கக்கூடிய அளவு கௌரவமுடைய உயர்ந்ததான அந்தஸ்துடைய ஒரு குலத்தை படைப்பதற்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லையே சுவாமி என்று சதுர்முகனான பிரம்மா சொல்றார். பிரம்மாதான் இந்திரனை படைத்தார் வேதம் சொல்றது. பிரம்மாதான் சிவனை படைத்தார். பிரம்மாதான் நாரதரை படைத்தார். பிரம்மாதான் 30 கோடி ஜீவாத்மாக்களை படைத்தார். ஆனால் கண்ணனம் பெருமான் தானே ஆனந்தமாக பிறப்பதற்கு ஒரு குலத்தை படைக்க வேண்டும் என்று பிரம்மாவால் கூட முடியவில்லையாம். நேர பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணார். பெருமாளே, நீர் பிறக்கக்கூடிய அளவு உயர்ந்த ஜாதியை படைப்பதற்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லைன்னு சொன்னாராம். உடனே எம்பெருமான் தன்னுடைய மனதிலே சிருஷ்டி பண்ணி இந்த எதுகுலம் இப்படித்தான் விளங்க வேண்டும் என்று சகல புவனங்களுக்கும் அதிபதியான சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனே ஆசைப்பட்டு யயாதி என்ற ஒருவன் மூலம் எதுகுலத்தை சிருஷ்டி பண்ணினார். நம்முடைய நாட்டுக்கு என்ன பேரு? இந்தியான்னு சொல்றோமோ இல்லையோ? இந்தியான்னு சொன்னா யாதவர்கள் நாமே கேவலப்படுத்திக் கொள்கிறோம் அர்த்தம். நம்முடைய நாட்டிற்கு பாரத நாடு என்று பெயர். பாரத தேசம், பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் என்றார் தமிழர். பாரத நாடு என்று எப்படி பெயர் வந்தது? பரதன் என்ற ஒருவன் இந்த நாட்டை உருவாக்கினான். அமெரிக்கா வெஸ்புக்கி யாரோ ஒருத்தன் அமெரிக்காவை சிருஷ்டி பண்ணல, கண்டுபிடிச்சான். அமெரிக்கா வெஸ்புக்கி என்ற ஒருத்தர் அந்த நாட்டை கண்டுபிடிச்சான். உடனே அந்த நாட்டுக்கு அமெரிக்கான்னு பேர் வச்சுட்டா. இந்த பூமியை பரதன், ராமலட்சுமண பரதன் கிடையாது, ராமனுக்கு முன்பே பரதன் என்ற ஒருவன் இந்த நாட்டை ஒன்றுபடுத்தி இந்த தேசத்தை உருவாக்கினான். அதனால இந்த நாட்டுக்கு பாரத நாடுன்னு பேரு. அந்த பரதனும் யாதவன். யோசித்து பாருங்கள், இந்த நாடு யாருடைய நாடு? இடையர்கள் நாடு. இந்த நாடு யாருடைய நாடு? பாரத நாடு. எப்படிப்பட்ட பெருமைகள் உங்களுக்கு இருக்கிறது! எவ்வளவு மேன்மைகள் யாதவர்களுக்கு இருக்கிறது! யாதவானாம் சிரோரத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. பகவான் ராமனாக பிறந்த போது ஆனந்தமடைந்தார், கண்ணனாக பிறந்த போது பேரானந்தம் அடைந்தார். சாஸ்திரம் சொல்றது, நான் பொய் சொல்லல, நான் உங்களை மிகைப்படுத்தி சொல்லல. எனக்கு உங்க பேர்ல பொறாம உண்டு, நிறைய பொறாம. கோபாலகிருஷ்ணன் சார் சொல்லுவேன், சார் நான் இடையனா பிறக்கலையே சார், நான் இடையன் சொல்லுவேன். திருவள்ளி மயிலாப்பூர் கேசவ பெருமாள் கோவிலில் 1994 வருஷம் திருப்பாவை உபன்யாசம். இடையன் 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 எல்லாரும் சண்டைக்கு வந்துடா. என்ன எங்க ஜாதியை சொல்றேன்? இடையன் என்றால் உயர்ந்தவன், இடையன் என்றால் மேலானவன், இடையன் என்றால் காப்பவன். சுப்பிரமணியன் சொல்றோம். அப்பா பழனி முருகான் கூப்பிடக்கூடியவா இருப்பா. திருப்பதி வெங்கடாச்சலபதி சீனிவாசன் கூப்பிடக்கூடியவர்கள் இருப்பார்கள். எங்க பக்கம் அப்பனே மாதவான் கூப்பிடக்கூடியவா இருப்பா. அந்த இறைவனை அவன் பெயரை சொல்லி அழைப்பதை போல இடையன் என்றால் உயர்ந்தவன். யோசித்து பாருங்கள், படைப்பவன், காப்பவன், அழிப்பவன். படைப்பவன் பிரம்மா, அழிப்பவன் சிவன், நடுவில் இருக்கக்கூடியவன் யாரு? கண்ணன். கண்ணன் காப்பவன். பிரம்மா விஷ்ணு சிவன், சிவன் விஷ்ணு பிரம்மா. அப்படித்தானே மாறுறது. பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லி பாருங்க. கீழே இருந்து சிவன் விஷ்ணு பிரம்மான்னு சொல்லுங்க. இடையில யார் இருக்கா? விஷ்ணு தானே. ஆக படைப்பவன் என்பவன் பிரம்மா, அழிப்பவன் என்பவன் சிவன், காப்பவன் என்பவன் விஷ்ணு. அப்ப இடையிலே உள்ளவன் இடையன். படைப்பவன் ஒரு பக்கம், அழிப்பவன் ஒரு பக்கம், இடையில் உள்ளவன் இடையன். இடையன் என்றால் ரட்சிப்பவன் அர்த்தம். இடையன்னா தாழ்வு கிடையாது. இடையன் என்றால் தாழ்வு கிடையாது. இடையன் என்றால் இடையிலே இருந்து ரட்சிக்க கூடியவன் அர்த்தம். தேருக்கு அச்சாணி மாதிரி மேல தேர் சிம்மாசனம் இருக்கு, கீழே சக்கரம் இருக்கு. அந்த அச்சு இல்லைன்னா தேர் ஓடுமோ? அந்த அச்சாக விளங்கக்கூடியவர்கள் யாதவர்கள். பகவான் கண்ணன் உங்க குலத்திலே பிறந்தார். உங்க குலத்திலே கண்ணன் பிறந்ததாலே உங்களுக்கு பெருமையா? இல்ல உங்க குலத்திலே கண்ணன் பிறந்ததால கண்ணனுக்கு பெருமையா? கிடையாது. கண்ணன் சொல்றார், நான் தான் ஆனந்தம் அடைகிறேன். எதிர்குலத்திலே பிறந்ததாலே எனக்குத்தான் பெருமை. நான் தவம் செய்து இந்த குலத்திலே பிறந்தேன்கிறார் பகவான். பகவானே தவம் பண்ணினார்னா இந்த குலத்துடைய பெருமை எப்படிப்பட்டது யோசித்து பாருங்கள். இந்த ஞானம், உங்கள் பெருமை, உங்கள் சீர்மை, உங்களுடைய மேன்மை ஒவ்வொரு யாதவனுக்கும் தெரிந்து இவர்கள் நாங்கள் யாதவர்கள் இந்த தேசத்தை வழிநடத்துவதற்காக பிறந்தவர்கள் என்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆனந்தம்